அழைத்தார் இறைவன். அன்பின்றி வாழ்ந்திடில் உலகு பாலை நிலமாமே. இறைவன் அன்பினில் வாழ்ந்திடில் என்றும் சோலை வனமாமே. இந்த அன்பு ஒன்றுக்கே சாட்சியாகவே பேச வாழ நடக்க என்னை அழைத்தார் இறைவன். தம் அன்பினிற்கே ஓர் அருவியாக, தம் ஆற்றலுக்கே ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித வின்சென்ட் தி பால் அருட்பணியாளருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித வின்சென்ட் தி பால் இவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் பல நன்மைகளை திருச்சபைக்கு ஆற்றியவர். பல நன்மைகளை அவருடைய வாழ்வினூடாக திருச்சபையை வழி நடத்தியவராக இருக்கின்றார். இவருடாக நாங்கள் பார்த்தால் இவர் ஒரு சபையை உருவாக்கியிருக்கிறார். வின்சென்ட் டி பால் அருட்தந்தையர்களை உருவாக்கியிருக்கின்றார். இவருடாக பல திருச்சபையிலே பல உறுப்பினர்களும் இருந்து இவருடாக திருச்சபையிலே பணியாற்றி வருகின்றார்கள். வின்சென்ட் டி பால் சபையினராக இருந்து திருச்சபையிலே பணியாற்றுகின்றால் அத்தோடு சேர்ந்து வின்சென்ட் எனும் அருட்தந்தையர்கள் இவருடாக உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இவர் பல நன்மைகளையும் திருச்சபைக்கு ஆற்றியதோடு இன்று வரைக்கும் அவருடைய குருக்களினூடாகவும் பல சபைகளினூடாகவும் எங்களுடைய திருச்சபையை காத்து வழி நடத்துகின்றார். எனவே அவர் ஊடாக நாங்கள் மன்றாடும். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையை பாதுகாத்து வழி நடாத்த வேண்டிய அருள் வளங்களை கேட்டு நாங்கள் மன்றாடும். அத்தோடு சேர்ந்து இன்றைய நாளில் முக்கியமாக நாங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குடும்பங்கள் மிகவும் அவதான நிலையில் இருக்கும் குடும்பங்கள், அதாவது பிரிந்து போக இருக்கும் குடும்பங்களை அவர்கள் பல கஷ்டங்களோடு இருந்து அந்த பிரிந்து போகும் அளவுக்கு வந்திருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அந்த குடும்பங்களில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக அந்த குடும்பங்கள் இணைந்து வாழ, அவர்கள் வழியை தேடிக்கொள்ள ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வழியை காட்ட, அந்த குடும்பங்களில் இருக்கும் பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வழியை காட்டி அருள வேண்டும் என்று அத்தோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மன்றாட நிற்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருட்பணியாளரான வின்சென்ட் டி பால் எனும் புனிதரை திருத்தூதருக்குரிய நட்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வுகளால் நிரப்ப பெற்று
அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்பிப்பதை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 11 நிறைவு பெற. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கூட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடிச் சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144. இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 3 முதல் 4 நிறைவு பெற. உங்கள் பதிலாக என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. மானிட மகன் தொன்று ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 18 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் புனித வின்சென்ட் டி பாலுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதரை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்தால், இந்த புனிதர் மிகவும் வித்தியாசமான ஒரு புனிதர் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருச்சபைக்கு அவர் ஒரு குருவாக வரும்போது அவரை பார்த்தால் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவராகவும் பற்பல துன்பங்களை அனுபவித்தவராகவும் இருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் பார்த்தால் அவர் தனது வாழ்வில் அவர் பல இடங்களில் பணிபுரிகின்றார். முக்கியமாக ஆப்பிரிக்கா நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். அங்கிருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய போகும் வழியில் அவர் கொள்ளைக்காரரிடம் மற்றும் பலரிடம் அகப்பட்டு விடுகின்றார். அங்கே அவர் ஒரு அடிமையாக 2 வருடங்கள் அவரை அடிமையாக வைத்திருக்கின்றார்கள். கடவுளுடைய அருளினால் அங்கிருந்து தப்புவிக்கப்பட்டு உரோமைக்கு போய் அங்கிருந்து பல இடங்களில் சேவை செய்கின்றார். இவருடாக நாங்கள் பார்த்தால் வின்சென்ட் டி பால் அருட்தந்தையர்கள் இவரால் உருவாக்கப்படுகின்றனர். இன்னும் பல இடங்களில் அவர்கள் சேவையை மேற்கொள்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே. அதோடு இன்றைய நாளில் நாங்கள் வாசகங்களுக்கு காது கொடுத்தால், இன்றைய நாளில் இயேசு தான் யார் என்பதை சீடர்களிடம் கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அவரை பற்றியான யார் என்று கேட்கிறார். அதை நாங்கள் பார்த்தால் நேற்றைய நாள் வாசகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அங்கிருந்த ஏரோது மன்னனும் கேட்கின்றார், இவர் யார் என்று. எனவே அந்த கேள்விக்கு விட அங்கேயும் கொடுக்கப்படுகின்றது. இவர் எலியாவாக இருக்கலாம், ஒரு யோவானாக இருக்கலாம் என்று பல பதில்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இயேசுவுக்கு வேணும், சீடர்கள் என்னை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் யார் என்று உண்மையிலே அவர்களுக்கு தெரியுமா? இவ்வளவு காலம் நான் அவர்களோடு இருக்கின்றேன். எனவே அவர்களை திரும்பி பார்த்து கேட்கின்றார், நான் யார்? அப்போது அவர்களுடைய பதில், சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நீர் கடவுளின் மெஸ்ஸியா, நீதான் வர இருப்பவர் என்று அவர் உறுதி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, முக்கியமாக இன்று அந்த வார்த்தைகள் மூலம் இயேசு முழுமை அடைவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இயேசு அந்த வார்த்தைகள் மூலம் சொல்லுகின்றார், இதை யாரிடமும் கூற வேண்டாம், கண்டிப்பாக கூறுகின்றார். இதில் நாங்கள் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். அவர்கள் நினைத்திருந்த மெஸ்ஸியா போல அவர் இருக்க மாட்டார் என்று உறுதியும் காட்டுகின்றார். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், அந்த மெஸ்ஸியா இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். அதாவது இது அனைத்தையும் அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இவர் ஒரு துன்புறும் ஊழியனாக,
அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்தான் இந்த யூதர்களுடைய அரசர்களை எல்லாம் தெரிந்து ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்றார், ஒரு பெரிய புதிய அரசை. ஆனால் அந்த அரசன் அல்ல இவர் ஒரு துன்புறும் ஊழியன் அரசர், துன்புறும் ஊழியராகிய ஒரு அரசராக இவர் காட்டப்படுகின்றார். மெசியா என்பவர் துன்புற்றுத்தான் இந்த மக்களை மீட்டெடுக்கப் போகின்றார். எனவே துன்பத்தில் அவர் துன்பப்பட வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். எனவே நாங்கள் பார்த்தால் இந்த துன்பத்தை இயேசு பல இடங்களில் எடுத்து காட்டுகின்றார். எங்களுடைய வாழ்வில் துன்பம் என்பது அது சில நேரங்களில் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மிகவும் அருவருக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது, அது கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். துன்பம் என்பது மிகவும் கடினம். வாழ்க்கையில் துன்பங்கள் வேண்டாம் என்று தான் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆனால் இயேசு சொல்லும் வழி என்பது துன்பங்களோடு நிறைந்ததாக இருக்கின்றது. அவர் முன்னறிவிக்கின்றார், மானிட மகன் துன்பப்பட வேண்டும், மானிட மகன் கொலை செய்யும் முன் பலவாறு இந்த துன்பப்பட வேண்டும், மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட வேண்டும். அவர் ஒரு அரசனாக வரமாட்டார், ஆனால் துன்பப்படும் ஒரு ஊழியனாக காட்டப்படுகின்றார். இது எங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகான வாழ்க்கையை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, துன்பங்களோடு நிறைந்த வாழ்க்கை. சில நேரங்களில் எங்களுக்கு புரியாது, ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும், நாங்கள் ஏன் துன்பம் வர வேண்டும் எங்களுடைய வாழ்வில். நான் கிட்டத்தில் ஒரு அழகான ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு சின்ன ஒரு 5 வயசு பொடியனும் ஒரு பெரிய ஒரு ஆளும் அதில் காண்பிக்கப்படுகின்றார்கள் அந்த அழகான வீடியோவில். அதாவது இந்த பொடியனுக்கு புற்றுநோய். அப்போது அந்த மனிதன் கேட்கின்றார் அவரை பார்த்து, ஏன் உனக்கு புற்றுநோய் வந்தது, ஏன் நீ துன்பப்பட வேண்டும், ஏன் உனக்கு புற்றுநோய், ஏன் கடவுள் உன்னை தெரிந்து கொண்டார் என்று கேட்கும்போது அந்த பெடியன் அழகாக முகமலர்ச்சியோடு சொல்லுகின்றான், கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்று அந்த மனிதன் திரும்பவும் கேட்கின்றான். நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிள்ளை, அதாவது நான் ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றேன் கடவுள் பார்வையில். கடவுள் பார்வையில் முக்கியமாக இருந்தும் ஏன் உன்னை இவ்வளவு ஒரு பெரிய துன்பத்தில் ஆழ்த்துகின்றார்? ஏனென்றால் எனக்கு தெரியும் கடவுள் என்னை துன்பத்தில் ஆழ்த்தினாலும் என்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அந்த துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று என்னை தெரிந்திருக்கின்றார். முழுமையாக என்னை தெரிந்து அதில் என்னை போக சொல்லுகின்றார். ஏன் அதை செய்ய வேண்டும் என்று திரும்பவும் அந்த மனிதன் கேட்கும்போது அவர் சொல்லுகின்றார். அந்த படியன் இன்னும் ஆழமாக சொல்லுகின்றார், மற்றவர்கள் என்னோடு இருக்கும் என்னுடைய தங்கச்சியோ தம்பியோ என்னோடு இருப்பவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போகக்கூடாது, நான் அதை அனுபவிக்கணும். அவர்கள் அதை அனுபவித்தால் அவர்களுக்கு முடியாமல் போகும். அதனால் என்னை தெரிந்து கொண்டிருக்க அந்த அந்த துன்ப களத்தை தாங்கிக் கொள்றதுக்கு என்னை தெரிந்திருக்கின்றார் கடவுள். இன்னும் கேட்கின்றார், ஏன் உனக்கு இந்த துன்பக்களம் கடவுள் ஏன் தர வேண்டும்? ஏனென்றால் நான் கடவுளுக்கு தெரியும் இது என்னால் முடியும் என்று. அந்த சின்ன பெடியனுடைய வார்த்தைகள் ஆழமாக இருக்கு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகின்றார். கடவுள் துன்பம் தரும்போது அது எங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது. எங்களுடைய வாழ்வில் ஏன் இது நடக்கின்றது, எதற்காக, நிறைய நாங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லும் வார்த்தைகள், துன்பத்துக்குள்ளே நான் போக வேண்டும், இந்த துன்பக் களத்தை நான் அகற்ற முடியாது, இது கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற அந்த பயணத்துக்குள் போகிறதுக்கு. சில நேரங்களில் நாங்களும் தேர்ந்தெடுக்கப்படுகணும் அந்த துன்பத்தில் போகிறதுக்கு. சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இழப்புகளால் நாங்கள் துன்பப்படலாம். நான் சில நேரங்களில் அந்த துன்பத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து விட்ட எங்களுக்கே துன்பம் என்று சொல்லும்போது சில நேரங்களில் கேள்விகள் கூடுகின்றது. ஆனால் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த துன்பத்தை தனியாக அனுபவிக்க விட மாட்டார், அவர் எங்களோடு பயணிக்கின்றார். அந்த துன்பத்தின் ஆண்டவர் எங்களோடும் இருக்கின்றார், துன்பப்பட்ட ஆண்டவர். எனவே நாங்கள் இதுக்குள்ளே போய் ஆண்டவரை அனுபவிக்கலாம், ஆண்டவரை சுவைக்கலாம். எனவே இந்த
என்பது வாழ்க்கையில் நாங்கள் மறுக்க முடியாது. இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் இருக்கும் வாழ்க்கையில். எனவே அந்த துன்பத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கும், அது வரும்போது நாங்கள் அதை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கும் இருக்க வரம் கேட்போம். ஆண்டவரே, துன்பம் என்பது கஷ்டமாக இருக்கும். நிறைய புனிதர்களுடைய வாழ்வில் அனுபவ ரீதியாக கதைப்பார்கள். இன்றைய புனிதர் கூட கதைக்கின்றார். துன்பம் என்பது ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதில் வாழ்கிறதுக்கான உண்மையான எனக்கு தேவையான சக்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு முடியுமான சக்தியை தரும், நீர் என்னோடு பயணியும் என்று வரத்தை கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எமது ஆன்மீக வாழ்வில் நாம் நிலைத்து நிற்க எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்தவும், இவர்கள் வாழ்வில் வரும் சவால்களை வெற்றி கொள்ளவும் தேவையான தூய ஆவியின் கொடைகளை நிறைவாய் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறிய இறைவா, வாழ்க்கை நடாத்துவதே போராட்டமான காலமாகிய இவ்வேளையில் நோய்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், பொருளாதார கஷ்டமான சூழ்நிலையில் வாழ வழி தெரியாது தவிக்கும் ஒவ்வொருவரையும் உம் கரம் தாங்கி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகள் மேம்பட மன்றாடுவோம். பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் வாழும் பெற்றோர்கள் மற்றும் பொறுப்பற்ற பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பெற்றோருக்குரிய மதிப்பையும் மேன்மையையும் தராமல் பெற்றோரை புண்படுத்தும் பிள்ளைகள் அனைவரும் மனமாற்றம் பெற்று உறவுகளை புதுப்பித்து கொண்டு இறை பணியிலும் சமூக பணியிலும் அர்ப்பணிப்புடன் ஈடுபடும் நல் மனதினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனிதரான புனித வின்சென்ட் டி போலின் நினைவு நாளை கொண்டாடும் இந்நாளில் நாமும் எம் புனிதரை போல் ஏழைகளை அன்பு செய்யவும், எம்மாலான பிறர் அன்பு பணிகளை மற்றவருக்கு செய்து வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். பரம்பொருளே இறைவா, துன்பத்திலிருந்து நாங்கள் உம்மை கண்டுணர்ந்து வாழ, துன்பமே வாழ்க்கையாக இருந்தாலும் நீர் என்னோடு பயணித்து அந்த வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ, அதில் நான் உம்மை கண்டுணர எனக்கு அருள் தாரும் ஆண்டவரை. நான் தனிமையாக இல்லை, நீர் இருக்கின்றீர் என்று எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. முக்கியமாக குடும்பங்களில் விரிசல் ஆகும் குடும்பங்கள், விவாகரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். அந்த குடும்பங்களில் நீரே அவர்களை சேர்த்து வைத்தருளும், அந்த குடும்பங்களை இணைத்தருளும். ஏதோ ஒரு வகையில் சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பங்களில் நிலைத்திருக்க நீரே அருள் பாலித்தருளும். புனிதர் வின்சென்ட் போல் ஏழைகள் பால் அன்பு வைத்தது போல் நாங்களும் ஏழைகள் பால் அன்பும் இரக்கமும் கொண்ட மக்களாக வாழ எங்களுக்கு அருள் பாலித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித வின்சென்ட் போல் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித வின்சென்ட் போல், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே, உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டு மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாண்டுவார்களாக. ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளைத்தார், பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து திருமகனை பின்பற்றி புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். என்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடலொளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயரா கன்னி மோட்ச நெறிகதவே வாழி. வானவன் கபிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட
ஒளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே செல்வ ஆண்டவன் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.